குபு குபு குபுன்னு பொங்கி வருது. லைட்டாக கொஞ்சம் வழியுது. ஒரு நடை திறந்து பார்த்துட்டு இப்படி மூடிட்டோன்னா அப்புறம் தானே அடங்கிடுது. அப்புறம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 1க்கு 4 தண்ணி வச்சுருக்கேன். அது சரியாக தான் இருக்குது. இதுக்கும் கீழே சிம்மில் எப்படி அடக்கி வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தேவையில்லை. இன்னும் கரண்ட்டும் மிச்சமாகும். அப்படி இருந்தால் நல்லது. ஆனால் இதில் அப்படி இல்லை. எவ்வளோ வோல்டேஜ் ஆகுதுன்னு தெரியல நமக்கு. அதனுடைய புக்லெட்டை தொலைச்சிட்டேன். அதனால் எந்த விவரமும் தெரியல. இதில் குக்கிங் ஸ்ட்ரீமிங் கீழே இருக்கிறது கீப் ஹோமுக்கு தானே வந்துடும். அது சமைச்சு முடிச்சுட்டு ஆட்டோவா அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் எனக்கு தெரியல. இருந்தாலும் இது நல்லா இருக்குங்கிறதுனால இப்படியே வச்சுருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ். பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோதான். இதிலையே வச்சு வேக வச்சுட்டேன். இண்டக்ஷன் தான் முழுக்க இதிலையே கீரையை வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சுருக்கேன். அடுத்து சாம்பார். அவ்வளோதான். இதில் எந்த பயமும் இல்லை. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு சமைக்கிறதுக்கு. பரவாயில்ல. கரண்ட் செலவாகுங்கிறது ஒன்று தான் தவிர கேஸும் அதே நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு கையால் ஆக முடியல. அவ்வளோதான். சரியாக போச்சா? ஓகே. கத்திரிக்காய், அவரைக்காய், பாவக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரே விசில் சாம்பார். அவ்வளோதான். இதுவும் இண்டக்ஷனில் கூட்டி குறைச்சி மாற்றி வச்சு தான் சமைப்போம். ஒரே இதாக வச்சாக்கா சரியாக வராது. பொங்கி போகும், தீஞ்சு போகும். தேவைக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவேன், இறக்குவேன். எப்படி அடுப்பை சிம்மில் ஏற்றி இறக்குறோமோ அதே போல் இதுலையும் ஏற்றி இறக்கிடுவேன். இது இப்போ தான் கொதி வருது. கொதி வந்தப்புறம் இப்போ எல்லாமே போட்டாச்சு. தாளித்து கொட்டியாச்சு, காய்கறியும் போட்டாச்சு, சாம்பார் பொடி, புளிக்கரைசல் எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே மூடி 2 விசில் தொடர்ச்சியாக வந்தால் போகிறோம். சிம்மில் வச்சு 2வது விசில் கூட வர வேண்டாம். தொடர்ச்சியாக 2 விசில் வந்தாலும் இந்த காய் வந்து போயிடும். கத்திரிக்காய், வரைக்காய் எல்லாம், பாவக்காய் கூட வந்துடும். அதனால் இவ்வளோ தான். இதுக்கு முடிஞ்சிருச்சு. கொதி வருது. இப்போ தான் கொதி வருது. எத்தனையில் வச்சுருக்கேன்? 3ல் வச்சுருக்கேன். 5ல் வச்சேன்னாக்கா டக்குன்னு கொதி வரும். கொதி ஏற்றணுன்னா இறக்கணுன்னா இப்படி தான். கேஸ் அடுப்பில் எப்படி சிம்மில் வைக்கிறோமோ அதே போல். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு கொதியை வச்சு விட்டு கேஸ் மூடி வெயிட் வால்வு போட்டு விட்டோன்னா ஒரே விசில் வந்துடும். சரியாக போச்சு. அவ்வளோதான். நம்மளுடைய இஷ்டம் தான். இதெல்லாம் முன்ன பின்ன வச்சுக்க கற்றுக்கணும். அவ்வளோதான். ஓகே.